வணக்கம். இது நியூஸ் போக்கஸ் தமிழ். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் அன்பு. டெல்லியில லிக்கர் பாலிசியில் என்ன நடந்துச்சு, அதே மாதிரி சத்தீஸ்கர்ல எப்படி பூபேஷ் பாகல் கவர்மெண்ட் வீழ்த்தப்பட்டுச்சு, அதோட இதை பொருத்தி பாக்குறாங்க. அந்த மாதிரியான ஒரு பாலிடிக்ஸை கொண்டு வராங்க. ரெண்டாவது இப்ப பாஜக எதிரான ஒரு ஆன்டி கவர்மெண்ட்ஸையே ஸ்டாலின் உருவாக்குறாரு. மும்மொழி விஷயத்துல, நிதி சார்ந்த விஷயத்துல இதெல்லாம் கிளப்புறாரு. அப்ப அதை ஓவர் கம் பண்றதுக்கு இந்த பாலிடிக்ஸை கையில் எடுக்கிறான்னு சொல்றாங்க. அது எப்படி சார் பாக்குறீங்க? எடுக்கத்தானங்க செய்வாங்க. சரி, முதலமைச்சரே கைதாயிருக்காரு அப்படிங்கிறது மூலமா த்ரெட்டு கொடுக்குறாங்க. தமிழ்நாடு முதலமைச்சரே கைது பண்ணுவோயா அப்படின்னு தானே த்ரெட்டு கொடுக்குறாங்க. சரி, பிஜேபி செய்யாதுன்னு நினைக்கிறீங்களா? அதான் செஞ்சிருக்காங்களா, அவங்களே தான் ஒத்துக்கிறாங்க. அதை டெல்லியில செஞ்சிருக்காங்க, சத்தீஸ்கர்ல செஞ்சிருக்காங்க, அவங்களே தானே ஒத்துக்கிறாங்க. த்ரெட்டு, பொலிட்டிக்கலா த்ரெட்டு கொடுக்குறாங்க. அப்போ டெல்லியில இருந்த ஆம் ஆத்மி பார்ட்டி எவ்வளவு பெரிய மெஜாரிட்டியில இருந்தது? 3/4 மெஜாரிட்டியில இருந்துச்சு. எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் கைதானாரு? அதுக்கு பிறகு நடந்த தேர்தலில் தோக்கடிக்கப்பட்டார்ல. அப்போ அரசியலால எதிர்கொள்ளணும். அது யாரோட கடமை அப்படின்னா, ஆளுங்கட்சியில யாரு பெரிய அளவுக்கு பொறுப்புல இருக்காங்களோ அவங்க கடமை. அண்ணாமலை ஏன் அப்படி அரசியல், அவர் எதுக்கு திமுக ஆதரவு அரசியல் பண்ணணும்? எடப்பாடி பழனிசாமியும் ஆதரவு அரசியல் பண்ணல. அவர் கட்சியை காப்பாத்திக்கிறாரு. நல்லா கவனிச்சு பாருங்க. அவரை பொறுத்த வரைக்கும் அவரு செங்கோட்டையின் அதிருப்தியை தொடச்செறிஞ்சாச்சு. சீனியர் அதுல என்னன்னா, உண்மையிலே செங்கோட்டையை ஏத்து ஓட்டு போட்டிருந்தாருன்னா அவர் கட்சி தான் தனி சட்டப்படி பதவி இழந்திருப்பாரு. இதுல ஏத்து ஓட்டு போட முடியாது. அப்ப வின் சிச்சுவேஷன்ல அவர் போயிட்டாரு. இன்னைய தேதிக்கு இப்ப நாளைக்கு யாராவது செங்கோட்டையின் பிரச்சனை அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதான் ஓட்டு போட்டாச்சு இல்ல, பேசாம விடுங்க பாரு, அதானே சொல்ல போறாரு. சோ ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. அதே நேரத்துல பிஜேபி இழுக்க போகுது, செங்கோட்டையன் தான் அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு பத்திரிகை செய்திகள் அதையும் மறுத்தாப்புல ஆச்சு. அவங்க சேஃபா பிளே பண்ணிட்டாங்க. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எந்த கவலையும் இல்லைங்க. எந்த பால் வந்தாலும் அடிக்கிறதுங்கிறது தான் நோக்கம். அது 6க்கு போனா என்ன, 0 ஆனா என்ன, எந்த பால் போட்டாலும் அடிங்கடா. அரசியல் அவ்வளவுதானே. அதிரடி அரசியல் தானே அண்ணாமலை அரசியல். அண்ணாமலை வந்த பிறகு பிஜேபிக்கு ஆதரவு சதவீதம் கூடி இருக்கு, ஓட்டு சதவீதம் கூடி இருக்கு. பிஜேபி ஏதோ அசைக்க முடியாத சக்திங்கிற இமேஜ் வந்துருச்சு. சரி, எதிர் ஸ்டாண்ட் எடுக்கும் போது மும்மொழி கொள்கை அது நேர் எதிர் ஸ்டாண்டு. அதிமுக மும்மொழி கொள்கை ஸ்டாண்ட் எடுக்கவே முடியாது. எந்த காலத்திலையும் விஜய் எடுக்கவே முடியாத, பாமக எடுக்கவே முடியாத. அப்போ அதுக்கு ஆதரவா இருக்கிறவங்களோட சேருதுல. இருமொழி கொள்கைக்கு 100% ஆதரவு இருக்குமானா இருக்காது. நான் இருமொழி கொள்கையை ஆதரிக்கிறேன். ஏன்னா நான் அந்த சித்தாந்தத்துல இருந்து வந்தவன். அப்போ இருமொழி கொள்கை அது தேவையில்லைங்க, மும்மொழி கொள்கை தான் நல்லது அப்படின்னு நினைக்கிறவங்களோட ஓட்டை ஒருமுனைப்படுத்துறது லாபம் தானேன்றாங்க. அப்படி பாத்தீங்கன்னா ஒரு எதிர் சித்தாந்தத்துக்கான ஓட்டு அங்க போய் சேருது. சரி, திமுக எதிர்ப்பு ஓட்டு யாரு கிடைக்கணும்? அதிமுக தானே கிடைக்கணும். அதிமுக கிடைக்கும், எதிர்நிலையில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். அதிமுக தானே கிடைக்கணும். இப்ப அண்ணாமலை பாலிடிக்ஸ்ல யாரு கிடைக்குது? பாஜக போகுது. அது யாருக்கு லாபம்? பாஜக தான் லாபம். அப்ப அதை தடுக்க வேண்டியது யாரோட கடமை? அதிமுக கடமை. திமுகவோட கடமையும் கூட. திமுக இல்ல, பிரதானமா நமக்கு வரணுங்கிறது அதிமுக ஃபர்ஸ்ட் விரும்பணும். ஏன்னா அவங்க அடுத்த ஆட்சி வரணும்னு நினைக்கிறாங்க. அவங்களோட இன்ட்ரெஸ்ட். ரெண்டாவது திமுக இன்ட்ரெஸ்ட் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா சார், கரெக்ட் சார். நேஷனல் பாலிடிக்ஸ்ல நீங்க காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கீங்க. இங்க நீங்க ஜெயிச்சிருந்தாவே வச்சிருவோமே. ஆனா பிஜேபி வளரும் போது இப்ப என்ன சொல்றாங்க, பதிவுகளை பாருங்களேன். 10க்கும் மேற்பட்ட இடங்களில் பிஜேபி 2வது இடத்துக்கு போயிருக்கிறது. இதுல மக்களவை தேர்தல் அதான் எல்லாத்தையும் தோத்தாச்சு. 2வது இடத்துக்கு போனது எத்தனை சீட்டு? அண்ணாமலைக்கு பிறகு இது வளர்ச்சி இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அது அந்த கேள்வி, அதுக்கு நீங்க அந்த கேள்வி எப்படி நீங்க புறந்தள்ளுவீங்க அரசியல்ல? சரி, அரசியல்ல நம்ம வளர்றது முக்கியம் இல்ல, இன்னொருத்தன் வளரக்கூடாதுங்கிறது முக்கியம். ரைட் சார். எனக்கு இதுல இன்னொரு சந்தேகம் இருக்கு சார். திமுக செய்யக்கூடிய பாலிடிக்ஸ்க்கு எதிரான பாலிடிக்ஸ் அண்ணாமலை முன்னெடுக்கிறாருல்ல சார். அவர் ஒரு தோல்வி எடுத்த ஒரு நபரா, தேர்தலில் தோல்வி எடுத்த ஒரு நபரா ஒரு அரசியல் செய்யறாரு. ஆனா தேர்தலில் வெற்றி பெற்ற வானதி சீனிவாசன், நயினா நாகேந்திரன் போன்றவங்க எல்லாரும் சைலண்டா இருக்காங்க. ஒரு பக்கம் இவங்க எல்லாம் சைலண்டா இருக்காங்க. அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன் இவங்க எல்லாம் ஃப்ரண்ட்டுக்கு வராங்க. இன்னைக்கு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. எச்சராஜா முதற்கொண்டு கைது ஆகிறாங்க. இது இப்படி நகருது. ஆனா யாரெல்லாம் மக்களுடைய உறுப்பினரா இருக்காங்க, மக்கள் மன்றத்தில் உறுப்பினர் இருக்காங்க, அவங்க எல்லாம் சைலண்டா இருக்காங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது சார்?
இல்ல அந்த இடத்துல அண்ணாமலைக்கு வந்து பிஜேபியோட நேஷனல் சப்போர்ட் இருக்கு. அதாவது எந்த கட்சியிலையும் நம்ம தலைவராகலாங்கிற எண்ணம் இருக்கிற தலைவர்கள் தகுதியானவர்கள் கூட நிறைய பேர் இருப்பாங்க. பிஜேபி ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு நான் வந்து வெப்சைட் பண்ணி கொடுத்துருக்கேன், ஒரே நாடு இஷ்யூ பண்ணி கொடுத்துருக்கேன். அப்போ எச் ராஜா அவர்களே எல்லாருமே நான் பார்த்து பழகி இருக்கிறேன், பேசியிருக்கிறேன். சீனியர்ஸ் எச் ராஜான்னு இல்லைங்க, எஸ்ஆர் சேகர் தான் சீனியர் மோஸ்ட். இன்னும் சொல்லப்போனா மாநில பொருளாளர், இன்னும் ரொம்ப நண்பர், குடும்ப நண்பர். எல்லாருக்கும் மாநில தலைவராகிற அந்தஸ்தும் தகுதியும் அனுபவமும் இருக்கு. ஆனா அண்ணாமலையை கொண்டு வந்தாங்க. அண்ணாமலை ஒரு எங்க இருந்தோ வந்தவர் தான் இன்னும் சொல்ல போனா. ஆனா அவருக்கு யாரு சப்போர்ட் கிடைச்சதுன்னா முழுக்க முழுக்க சென்ட்ரல் சப்போர்ட் கிடைச்சது. பணம் இல்லாம அரசியல் பண்ண முடியுமா? பணத்தை டெல்லியில இருந்து பம்பு வச்சுலாம் அடிச்சு விட்டாங்க. பிஜேபி தயிர் சாதம் தாங்க போடுவாங்க. மத்தியான சாப்பாடு தயிர் சாதம், கொஞ்சம் வசதி இருந்ததுன்னா ஊறுகாய் கூட. இதுதான் உண்மையாவே இருந்துச்சு. நல்லா தெரியும் எனக்கு. அண்ணாமலை வந்து ஒரு பாருங்க, பம்பு வருது, பம்புல பணம் ரூபா நோட்டா கொட்டுது. இல்லாம எப்படி செலவு பண்ண முடியாது? வர்ற காரை பாருங்க. என்ன சார் சொல்றீங்க? அப்படியா? தயிர் சாதம் சாப்பிட்டு இருந்த கட்சியா சார் அந்த கட்சி? அக்காவா காஃபியே கொடுக்க மாட்டாங்க, டீ தான் கொடுப்பாங்க. காஃபி கூடுதல் செலவுன்னு. நான் வந்து டீயே எனக்கு பிடிக்காது அந்த காலத்துல. காஃபி கேட்டா நீங்க உங்க சொந்த செலவுல வாங்கிக்கணும்ன்றவாங்க. அதாவது நம்ம அவங்களுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கோம். அது நம்ம தெரியுமில்லங்க, பத்திரிகையாளர்களுக்கு கூட 2 சூடான ஹாட் ட்ரிங்க் இது குடிச்சா தான் நமக்கு சுறுசுறுப்பா வேலை ஓடும். இப்போ எல்லாரும் ஒரு டீயோ ஒரு காஃபியோ குடிச்சா நம்ம 9 டீ 9 காஃபி குடிக்கிற வர்க்கம். அது வரணும். எண்ட்லெஸ் கப்ஸ் ஆஃப் டீ, எண்ட்லெஸ் கப்ஸ் ஆஃப் காஃபி வரணும் இல்லையா? அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அங்க. அப்புறம் ஒரு எம்எஸ்ஆர்னு ஒருத்தருங்க, ரொம்ப நல்ல சீனியர் பர்சன், நைஸ் மேன். ரொம்ப சஃபர் ஆனதை பார்த்துட்டு அண்ணனுக்கு நான் என் செலவுல காஃபி வாங்கி கொடுக்குறேங்கன்னாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு, வேணாங்கன்ட்டேன். எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, அப்படிதான் இருந்துச்சு. எந்த மேடையிலும் என்னால இதை சொல்ல முடியும். பிரஸ் மீட்ல மைசூர் பாகையை பாதியா அறுத்து தாங்க கொடுப்பாங்க. சார் திமுக வளர்ந்த காட்டத்துல அது அதோட மோசமா இருக்கு சார் இது. அப்ப கூட அந்த அளவுக்கு பிரச்சனை நம்ம படிச்சிருப்போம். நம்ம நாங்களாவது வேணான்னு விட்டு கொடுத்தவங்க. என்னன்னா கட்சி வளருது, காங்கிரஸுக்கு எதிர்ப்பு உணர்வு, காங்கிரஸ் கட்சி தோக்கடிக்கணும், வேண்டாங்க இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நாங்களே விட்டு கொடுத்தோம். நிறைய டீயை குடித்து கூட திமுக தொண்டன் வேலை வைப்பான்னு கலைஞர் மாறு தட்டி சொல்லுவார். உண்மை. இப்ப அப்படி இல்லை. காங்கிரஸ் கட்சி பண்ணையாளர்களின் கட்சினா இன்னைக்கு திமுக அதிமுகவும் பண்ணையாளர்களின் கட்சி தான். பிஜேபியும் அந்த வரிசையில் சேர்ந்துருச்சு. அப்ப வர்ற வண்டிகளை பாருங்க, எல்லாம் அதிமுக வண்டியில வராங்க. இந்த ஏழைகள் கட்சியா? அதெல்லாம் கிடையாதுங்க. ஆனால் ஒரு பிரச்சனையை மையப்படுத்தி கொண்டு போகும்போது ஒரு ஓட்டு வங்கி உருவாகுதா இல்லையாங்கிறதா கேள்வி. அதை தடுக்க வேண்டிய கடமை யாருக்குன்னா, யார் ஆளுங்கட்சியோ அவங்களுக்கு தான். அதிமுக இருந்தா அதிமுக கடமை, திமுக இருந்தா திமுக கடமை. அதிமுக பலமா இருந்தா தான் திமுகவுக்கு நல்லது, திமுக பலமா இருந்தா தான் அதிமுகவுக்கு நல்லது. இதுதான் என் கருத்து. நல்ல சார், ஒரு விரிவான உரையாடல் சார். இந்த பாலிடிக்ஸ் எப்படி பார்க்கணும், அதோட பின்னணி பார்வை என்னன்றதை விரிவாக பதிவு செஞ்சிருக்கீங்க. உங்களோட கருத்துக்கு வருகை மிக்க நன்றி சார்.